ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன கையில வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரண்டை. இது வந்து ஒரு மெடிசின் பிளான்ட்டு. இத வச்சு எப்படி ஒரு தொகையல் செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா இது மாரி வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது சைடுல வந்து ஒரு நார் மாரி வரும். அத வச்சு அப்படியே நீங்க கிளீன் பண்ணுங்க. கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா கை வந்து அரிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது மாரி கட் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பெரண்டை துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச பெரண்டைய வந்து நம்ம உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். பெரண்டை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எடுக்கக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி எடுத்துக்கலாம். அடிக்கடி வந்து தொடர்ந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா இது ஒரு மெடிசன் பிளான்ட்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து போனுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு பெரண்டை பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி, ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணுறேன். பெரண்டை வந்து காரமாக இருக்கும். அதனால தான் மிளகாய் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். ஸோ உங்களுக்கு பசி இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பெரண்டை துவையல் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நான் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா சூடான ரைஸில் ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிறுலாம் புண்ணாயிடும். ஏன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பெரண்டையோட ஹெல்த் பெனிஃபிட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பெரண்டை துவையல் போட்டு சாப்பிட்டாலும் சரி, பெரண்டை பொடி போட்டு சாப்பிட்டாலும் சரி, பெரண்டை ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நம்ம வயிறை சில சமயம் புண்ணாக்கிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வந்து மோர் எடுத்துக்கோங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உங்கள் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you.